கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தாவே கண்டிப்பா நான் வந்து இன்ஸ்டோர்ல போய் ஒரு 2, 3 சுடியாவது எடுத்துட்டு வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அதோட ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து கிளாத் வைஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டிலும், ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாரி கரெக்ட்டா இருக்கும். இந்த கிளாத்துமே பாருங்க நல்ல கெட்டியமா இருக்கும். உள்ள வந்து நம்ம ஸ்லிப்பு மட்டும் போட்டோம்னா போதும். உள்ள வந்து லைனிங்கே இல்ல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா இருக்கும். அதே சமயத்தில நம்மளுக்கு நல்ல கூலிங்காவும் இருக்கும். காட்டன் வந்து நல்ல பியூரா கிடைக்கும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 945 ஆக்சுவலா காலேஜ் போம்போது தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணியிருக்கிறேன். பாப்பாங்க பொறந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த மாரி நான் வியர் பண்ணுனதில்ல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, சரி பார்த்ததுமே எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் நான் யூஸ் பண்றதில்ல. குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் இதில அங்கங்க பிளாக் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது அப்படிங்கிறக்காக நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கலர் எடுத்திருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கலர் வந்து பேண்ட் இல்ல. அதனால தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 375. ஆக்சுவலா இந்த சாக்லேட் கலர்ல ஷால் வந்து அந்த அக்கா நெறைய தேடி பார்த்தாங்க. கிடைக்கல. நான் சொன்னேன், "அக்கா வேண்டாங்க்கா. இருக்கிற கலரே போதும்ன்னு" சொல்லிட்டு நான் இந்த கலர் குடுங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க, இங்க வந்தாங்கன்னா, "இப்ப இந்த கலர்னா இந்த கலர்லயே தான் ஷால் வேணும்னு ரொம்ப நேரம் தேட விட்டு எப்படியோ ஒண்ணு எடுப்பாங்க. நீங்க என்னங்க இப்படி இதே போதுன்ட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் போட்டிருக்கிற சுடிஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட என்ன பேண்ட் இருக்கு, என்ன ஷால் இருக்குதோ அத வச்சு மிஸ்மேட்ச் பண்ணி நான் போட்டுக்குவேன். எப்படியாவது ஒண்ணு நம்மளுக்கு அது வந்து செட் ஆச்சுன்னா போதும் அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி எனக்கு இதே கலர்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். வீட்லயும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில சுடிஸ் இருக்கு அப்படின்னா, அந்த சுடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பேண்ட், ஷால் வந்து கைக்கு எது கிடைக்குதோ அத போடுறேன் அப்படிங்கிறத காட்டிலும், அதுக்கு ஆப்போசிட் கலரா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு வந்து சேம் கலரா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வியர் பண்ணி போட்டுக்குவேன். கம்பல்சரி இதே கலர் தான் வேணும் அப்படின்னலாம் அடமென்ட்டா நான் இருக்க மாட்டேன். ஷால் பார்த்தீங்கன்னா 245. இதுக்கு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கலர் பேண்ட்டும், இந்த கலரு சாண்டில் கலரு ஷாலும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்படியே எங்க மம்மி வந்து மிஸ் மேட்ச் பண்ணி போட்டாலோ, எது போட்டாலும் அழகா தான் இருப்பாங்க. தேங்க் யூ ஸோ மச்டா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது போனதுமே பார்த்தீங்கன்னா, பொம்மைக்கு போட்டிருந்தாங்க இதில பிளாக் கலரு. பட் பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே! அதனால என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, உள்ள போய் "அக்கா இதில வேற கலர்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அக்கா வந்து மெரூன் ஒண்ணு இருக்குதுங்க, இருங்கன்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. நான் இத வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அங்கங்க லைட்டா பிளாக் வருது. பட் இருந்தாலும் எனக்கு புடிச்சிருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். ஷால்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் வருது. இன்கேஸ் போடுறக்கு நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, வேற ஷாலும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஷாலையே கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2195. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹேண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவேன். குட்டி குட்டி ஜிமிக்கி வச்சிருக்குது. பேண்ட் குடுத்தங்க. இது வந்து லெக்கின். லெக்கினோட பிரைஸ் என்ன தங்கம்? 445 449. இதுக்கு வந்து இந்த லெக்கின் எடுத்திருக்கோம். இந்த லெக்கின் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா, நான் நெறையா ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த ஒரே லெக்கின் வந்து எடுத்திருக்கிறேங்க. இப்ப இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு ஷாப்க்குள்ள போறேன் அப்படின்னா, கண்டிப்பா அதில எல்லோ ஒண்ணு, ப்ளூ ஒண்ணு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு அமைஞ்சிரும். நான் எடுத்துட்டு வந்துருவேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1045. இது வந்து நல்ல காட்டன். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல் ஹேண்ட் தான் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல குட்டியா ஒரு டிசைன் மாதிரி குடுத்துருக்காங்க. இன்ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு மேல இருக்கும். நம்மளுக்கு வந்து கீழ குமிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நெக்கு மேல இருக்கும். அதே சமயம் கழுத்து இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அகலம் வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கழுத்தும் இருக்காது, அசிங்கமாவும் இருக்காது நம்ம போடும்போது. இன்ஸ்டோர் வந்து ஃப்ரீயாலாம் குடுக்கலீங்க. காசு குடுத்து நான் வாங்கியிருக்கேன். 4, 5 இயர்ஸாவே நான் சென்னை வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா இன்ஸ்டோர்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து ஃபுல் ஹேண்ட் எடுத்திருக்கேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, சேம் இதே பேண்ட் தான். இப்ப இதுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதே பேண்ட் தான். ஷால் எடுத்தங்க. இதோட ஷாலு. அதுதான். ஷால் இது. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜமிக்கி ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் வந்து அனுப்புறபலத்தில பெரியம்மா வீட்ல இருந்து 10த் வந்து ஸ்கூல் போயிட்டுருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ குடுத்தோம் அப்டின்னா, இவ்ளோ ஜமிக்கி வச்சு குடுத்தோம் அப்டின்னா, 10 பைசா, 30 பைசா, 50 பைசா, ரூ. 1 வரைக்கும் குடுப்பாங்க. அப்ப வந்து இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். அப்ப பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜமிக்கி மேல அப்ப இருந்தே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு. அதனால எப்ப எந்த ட்ரெஸ்ல பார்த்தாலும், கண்டிப்பா எனக்கு அது பிடிக்கும். டக்குன்னு நான் எடுத்துருவேன். அதே மாதிரி எனக்கு இந்த ஷாலும் பிடிச்சிருந்துச்சு. அதனால எடுத்துட்டேன். இந்த ஷாலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 325. மம்மி இதோட பிரைஸ் காட்டவே இல்ல காமிச்சுட்டு தங்கம். ஓகே.
இதோட ப்ரைஸு 1045. இந்த காட்டன் ட்ரெஸ்ஸோட எல்லோ கலரோடது 1045. இதோடதும் 1045 தான். இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ விடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிளாத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டாக இருக்காங்க, இல்லை மீடியம் கலராக இருக்காங்க, பிளாக்காக இருக்காங்க, எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலர் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா இதே பேண்ட்டு இதே ஷால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3க்குமே வந்து மேட்ச் ஆகுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். எங்க இது மம்மி கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் வந்து நம்ம வியர் பண்ணும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது, நல்லா இருக்கும். எங்க மம்மிக்கு வந்து ஹாஃப் ஹேண்டே பிடிக்காதுங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுல தென்னை மரமெல்லாம் ஏறி விழுந்திருக்காங்க. எங்க இடத்துல தழும்பும் இருக்கும். அதனால எங்க மம்மி வந்து எப்பவுமே 3/4 இல்லைன்னா ஃபுல் ஹேண்டா வச்சு போடுவாங்க. இப்போ அந்த தழும்பை காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வீரத்தழும்புகள். ஆக்சுவலாக நான் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது பனைமரம் ஏறுறோம், அதுக்கப்புறமா தென்னை மரம் ஏறுறேன்னு சொல்லிட்டு மரமாக ஏறிட்டு இருப்போம். ஆடெல்லாம் மேய்க்கணும். அப்போல்லாம் தோட்டங்காடு தானே நம்மளுக்கு. சின்ன வயசாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மேய்க்கணும். அப்போ வந்து காட்டுக்கு போகும்போது எனக்கு மரம் ஏறுறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் மரம் ஏறி ஒரு டைம் பனைமரம் ஏறி கீழே விழுந்து கையில் அடிபட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் அந்த தழும்பு மட்டும் இன்னும் மறையலைங்க, அப்படியே இருக்குது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் இந்த இந்த முட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா கை, அது வந்து நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஒன்று வந்து முட்டிக்கு கீழே 3/4 அப்படி இல்லைன்னா ஃபுல் ஹேண்டு போடுவேன், இல்லைன்னா ஷார்ட் ஹேண்டு போடுவேன். அது 2க்கும் இடப்பட்டு இந்த மாதிரி வந்து நான் போட்டதே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணின சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த சுடி எடுத்தேங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டிக்கு மேலே வரைக்கும் தான் ப்ளவுஸுக்கெல்லாம் வச்சு தைப்பாங்க. அப்பமே கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி தைச்சதில்ல, சின்ன கையாக தான் வச்சு தைச்சிருக்கேன். எனக்கு என்னமோ அது எப்பவுமே பிடிக்கிறதில்ல இந்த அளவுக்கு போடுறதுக்கு. இங்கே பார்த்தாங்க, இந்த அளவுக்கெல்லாம் இப்போ போடுறாங்க இல்லைங்களா ஸ்டிச் பண்ணி, அது எனக்கு வந்து எப்பவுமே பிடிக்கிறதில்ல. ஒன்று ஷார்ட் ஹேண்ட், இல்லைன்னா ஃபுல் ஹேண்ட், இல்லைன்னா 3/4 இதுதான் பிடிக்கும். இந்த எல்லோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எல்லோ சுடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன். சாரியும் அதே மாதிரி தான். எல்லோ கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அஃபர்டபுளாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துடுவேன். ஏன்னா எல்லோ எனக்கு எப்பவுமே செட் ஆகும். அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 995. இந்த ஷால் அப்படி தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக ஒன்றும் தேட வேண்டாங்க சிஸ்டர், பேண்ட் கொடுத்தங்க, லெகின் கொடுங்க, ஓப்பன் பண்ணாதீங்க ஃபுல்லாக எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க பேண்ட்டை? பேண்ட்டு பார்த்தீங்கன்னா 399. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் வந்து கிடைக்கல. நான் வந்து காட்டனில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷாலே ஓகே தாங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். எனக்கு பெருசாக வந்து நான் வந்து ஷால் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கணும், பேண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை மிஸ்மேட்ச் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுருவேன். அதே மாதிரி தான் அந்த அக்காங்கிட்ட பரவாயில்லைங்க்கான்னு சொன்னேன். இந்த கலரில் ப்ளைனாக தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போய் எனக்காக தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து கரெக்டு மேட்சாக இருக்குங்க, இந்த பார்டருக்கும் இந்த கலருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்தாங்கன்னா எங்கள் கூட சண்டையெல்லாம் கூட போட்டிருக்காங்க, ஏதோ நாங்கள் வச்சுட்டே இல்லைன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஓகே, இது ஓகே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயம் இல்லாத ஒரு பொருளை தேடி கொடுங்க, எடுத்து கொடுங்கன்னா அவங்களும் எடுத்து கொடுக்க முடியாது இல்லைங்களா. இருக்கிறத வச்சு நம்மளால எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா இருக்கிற கலர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். கம்பல்சரி எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கிறேங்கன்ட்டு வந்துடுவேன். பெருசாக ஒருத்தவங்களை போட்டு நான் தொல்லை பண்ண மாட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 1045 தான். நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தும் இந்த இந்த ரெண்டோட ப்ரைஸே தான். ஆக்சுவலாக இதுவும் சேம் மெட்டீரியல் தான், பட் கலரும் டிசைனும் தான் வேறு. இதுவும் பார்த்தீங்கன்னா கை வந்து இந்த சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கை மட்டும் அடிச்சுக்கணுங்க, நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இந்த கலர் இந்த மாதிரி டிசைனில் வந்து என்கிட்ட ஷாலுக்கு நிறையா வச்சுருக்கேன் வீட்டில். அந்த ஷாலையே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் கொடுத்து ஃபுல் ஹேண்டாக கன்வெர்ட் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறதுக்கு இது ஒன்றையாச்சும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு.
இன்ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, ஷால்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். நான் எடுத்துட்டு போற ஷால் எல்லாமே ரொம்ப நாள் ரொம்ப சுடீஸ்க்கெல்லாம் நான் நெறைய சுடீஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து வேணா சொல்றேன் நான் இது எங்க எடுத்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கும்போது. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா, 449. இதுவும் அதே மாதிரி தான். இந்த கலரு ஷாலே கிடைக்கலைங்க. தேடிட்டே இருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நான் திடீர்னு பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷால். "அக்கா இது இது எடுத்து குடுங்கக்கான்னு" சொல்லிட்டேன். எதனால அப்டின்னா, இதில எல்லா கலர்ஸும் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒயிட் கலருக்கு, சாண்டில் கலருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிங்க்குக்கு லைட் பிங்க்னா இத விட கொஞ்சம் லைட்டா இருக்கும். அந்த மாரி பிங்க்லாம் நான் சுடி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஆப்போசிட் கலரா இத வந்து வியர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் சரி இது 2, 3 சுடிக்கு நமக்கு யூஸ் ஆகுமே. இதுக்குமே பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஷால் எடுத்துட்டேன். இந்த ஷால் ரேட் காமிச்சிட்டியா தங்கம்? இது பார்த்தீங்கன்னா 525. இதுலயே ஜமுக்கி ஒர்க் வச்சிருக்குது பார்த்தீங்களா? இது மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்டா இருக்கும். பார்க்கறக்கு ஜிஜிகுன்னு இருக்கும். கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரிச்சாவும் இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்தங்க. அடுத்தது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப காட்டக்கூடிய இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பேரட் கிரீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன். இதே சேம் தான். ஆக்சுவலா அது மெட்டீரியலா எடுத்து, அத வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து கோயம்புத்தூர்ல ராஜேஸ்வரி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த ஆன்ட்டி வந்து எனக்கு ஒரு தீபாவளிக்கு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. சேம் இதே மெட்டீரியல். நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க போட்டாவே ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரியான மெட்டீரியல். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இந்த மாதிரி. ஆனா பார்த்ததுமே எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு. பார்க்கறக்கு ஒரு மாரி இருக்கு. பட் வியர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். தங்க இது மட்டும் வச்சு காட்டுங்க உங்களுக்கு. ஓகே மம்மி. வச்சு காட்டுங்க. பார்க்கறக்கு தான் வந்து கொச்ச பூ இருக்கிற மாரி இருக்கும். பட் போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. சாரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் குடுத்துட்டாங்க. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்டோம். லைட் பிங்க் கலர்ல நான் எடுத்திருக்கேன். வந்து 399. நெக்ஸ்ட் எடுத்தங்க. இதோட பிரைஸு நீங்க எடுங்க. நெக்ஸ்ட் எடுங்க. நான் பார்க்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1045 தான். இதுவும் 1045. ஆக்சுவலா நம்ம பார்த்தீங்கன்னா, மாலுக்கு மத்த ஷாப்புக்கெல்லாம் போனோம்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 799, 899, 999 அந்த மாதிரியான ப்ரைஸில தான் நம்மளுக்கு வந்து சுடீஸு மத்த டாப்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்கிற டாப்ஸு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 200 தான் எக்ஸ்ட்ரா. இதில ஷாலும் நம்மளுக்கு வந்துருது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் வைஸ் நான் நெறைய டைம் போட்டிருக்கேங்க தண்ணீல. எவ்வளோ டைம் தண்ணீல போட்டாலும், நம்மளுக்கு அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும். நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றதுனால நான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேரளா ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்தது ரொம்ப புடிச்சுச்சு. நம்மளுக்கே ஒரு விஷயங்கள் தெரியும் இல்லைங்களா? இந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு செட் ஆகக்கூடிய கலர்ல இந்த கலரும் ஒண்ணு. எங்க மம்மி இதுவும் எடுத்த உடனே நான் சொன்னேன், "அம்மா ஓணம் போறியாம்மா?" ஓணம் போறியாம்மா? ஓணம் ட்ரெஸ்ஸுமா? மலையாளியாக போறியாம்மான்னு கேட்டா சம்யுக்தா. பட் இருந்தாலும் எனக்கு இந்த சாண்டல் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த கோல்டன் மாதிரி இருக்கிறது சாண்டலு, அதுக்கப்புறம் ஒயிட் கலரு, பிங்க் இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செட் ஆகும்னு தெரியும் இல்லைங்களா? இத்தனை வருஷமா போடுறோம். அப்போ எனக்கு இந்த கலர் நல்லா செட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கேயாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி போகிறதுனா போட்டுக்கலாம். இல்லை அடிக்கடி நம்ம தான் கேரளா போகிறோம் இல்லைங்களா? அப்போ கோவிலுக்கு போகும்போது நம்மளும் அவங்கள மாதிரியே இந்த கலரில் போட்டு போகலாமே அப்படின்னு ஒரு நப்பாசை. அதனால் எடுத்துட்டேன். ஷால் பார்த்தீங்கன்னா 245. தங்க இதோட பேண்ட் எங்கடா? பேண்ட் ம் இந்த கலரில் இருக்கும் பாரு. இது வந்து சிம்மர் லெக்கின் எடுத்துட்டேங்க. இதுக்கு இந்த பார்டர் கலரில் எடுத்திருக்கேன். எல்லாமே நாங்க எடுக்கிற லெக்கின்ஸ் வந்து ஆங்கிள் ஃபிட் தாங்க. 679. பாப்பா தான் வந்து ஆங்கிள் ஃபிட் எடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நம்ம வந்து பாப்பா பெருசாயிட்டா இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கரெக்டாக போடணுமே ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் எடுத்தவங்க என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் போனோன்னு முதல்ல இதுதான் செலக்ட் பண்ணேங்க. எனக்கு எப்பவுமே இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும். அங்கே போனோன்னா என்கிட்ட வந்து இந்த மெட்டீரியலில் நிறைய ட்ரெஸ் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் நிறைய டைமு. பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன்.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டு தான். இதை மட்டும் நம்ம குட்டி கையாக மாற்றணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஷாலும் கொடுத்துட்றாங்க. ஷாலும் வந்து நல்லா இருந்துச்சு. ஷாலோட சேர்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2995. ஆனால் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க விலை. நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் தண்ணியில் போட்டு எடுத்தாலும் இந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு சேஞ்சே ஆகாது. துணியே வந்து இதானாலும் கூட இந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். எங்கிட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கோல்டன் கலர் கை மட்டும் வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போட்டிருப்பேன். அது இவங்ககிட்ட எடுத்தது தான். இன்னொரு ப்ளூ கலர் போட்டிருப்பேன். அதுவும் இங்கே எடுத்தது தான். உங்களுக்கு கூட அந்த கலெக்ஷன்ஸ் வீட்டுக்கு போயிட்டும் கூட ஒரு நாளைக்கு காட்டுறேன். எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே எடுத்ததாக தான் இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பின்னாடி இன்னும் இதில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்கு. பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா நான் நெக்கு வந்து இவ்வளோ லோ நெக்கெல்லாம் வந்து சுடிக்கு போட்டதே இல்லை. ப்ளவுஸ்க்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த அளவுக்கு தான் வைப்பேன். ஸ்டிச் பண்ணுற பக்கம் அவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் எப்படியோ மாறிடுச்சு காலம், நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து பின்னாடி ரொம்ப லோ நெக் வச்சு போடுறது பிடிக்காது. இது மட்டும் கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு கிளாத் வச்சு தைக்கணுங்க. ஒரு இதுலேயே வந்து நெட் கிளாத் மாதிரி, அப்படின்னா இந்த கலரில் பட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலது, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் டிசைன் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் பேக்கில்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் பேக் வந்து லோவாக தான் இருக்குதுங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது பாப்பா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போடுறதுக்கு. அதனால கண்டிப்பாக அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஷார்ட்ஸில் கூட ஒன்று போட்டிருப்பேன். இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்த மாதிரி. அது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துலலாம் நூல் விட்டுருந்துச்சு. அதனால் அதை மாற்றிட்டு எல்லோ விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ரீன் எடுத்துகிட்டு வந்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் போட்டு பார்த்து தான் எடுத்தேன். ஃபிட்டிங் இதுவும் பக்காவாக இருந்துச்சு. 449 வந்து லெக்கின். இது ஃபோனில் பார்க்குறக்கு ஒரு மாதிரி கலராக இருக்குங்க. ஆனால் இது வந்து இந்த பீகாக் ஹெட் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலர். கொஞ்சம் டார்க் க்ரீன் தான், ஆனால் பீகாக் ஹெட் க்ரீன் அந்த மாதிரி. எனக்கு த்ரோட் வந்து ஏதோ அப்செட் ஆகுது. இவங்க கூட சேர்ந்துட்டு மெக்டானல்ட்ஸ் போய் என்னமோ ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட்டேங்க. என்ன தங்கம் ஆர்டர் பண்ணீங்க? நாங்கள் பர்கர்ஸ், கோக் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நான் எப்போவுமே இந்த கோக், பெப்சி இதெல்லாம் ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போவுமே குடிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. தென் ஒரு ரேப் பன்னீரும் மம்மி இது சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேங்க. நல்ல பிங்க்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பிங்க்கு, நல்ல டார்க் பிங்க். என்ன சொல்கிறது, பிங்க்கு, இதுதான் பிங்க்குன்னே சொல்லணும். அந்த பிங்க்கு தான் இது, டார்க் பிங்க்கு. அந்த டார்க் பிங்க்கில் உங்களுக்கு இந்த கலர்லாம் கொடுத்தங்காட்டிக்கு நல்லா மைல்டாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போது ஐயோ அடிக்குமோ போட்டால் அப்படிங்கிறத விட போட்டால் சூப்பராக இருக்குது. இப்போ நைட் டைமில் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ரிசப்ஷன் போகிறோம்னா கூட நம்ம இதை வியர் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று எடுத்தேன் நான். சம்யுக்தா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க சைஸ்க்கு அந்த கலர் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிங்க் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 3/4 மாதிரி ஹேண்டு. ஷால் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. லெக்கின் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். லெக்கின் பார்த்தீங்கன்னா 679. இது கொஞ்சம் அந்த என்ன மெட்டீரியல் தங்கும் அது? இது அந்த ஷைனி டைப் மாதிரிங்க. கொஞ்சம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1595. இது வந்து ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஷாலும் நல்லா இருந்துச்சு. சுடியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தாங்க இது மட்டும் வச்சு காட்டுங்க, இந்த சுடி வச்சு காட்டுங்க மேலே உங்கள் மேலே. ரொம்ப நல்லா இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது. இப்போ இந்த பின்னாடியெல்லாம் வந்து டார்க்காக இருக்கிறதுனால அவங்களோட ஃபேஸும் வந்து கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. சுடியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வியர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. நல்லா நைஸ் லுக்கிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தாங்க அம்மாவோடதால தான் முடிஞ்சா. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எக்ஸ்ட்ராவாகவே 2 லெக்கின் எடுத்துருந்தாங்க. 2 லெக்கின் எடுத்துருக்குறேங்க. எப்போவுமே இங்கே வந்தால் கொஞ்சம் லெக்கின்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். நல்லாயிருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நல்லா எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப டைட்டாக போட்டால் பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸு ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் போடுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மெரூன் நான் எல்லாத்துக்குமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். அதனால் மெரூனும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒயிட்டும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். அதனால் ஒயிட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், என்னோடய பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து சம்யுக்தாவோடதுக்கு போயிடலாங்க. அம்மாவோடதெல்லாம் எடுத்துடலாங்க.
ஹாய்ங்க. இப்போ என்னோடது பார்க்கலாம். எங்கள் மம்மி இதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா ஆலியா கட். இதுதான் நான் என்னோட செகண்ட் டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், செகண்ட் டைம் தான் எடுக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்தோம், ஆனால் அது அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. எங்கள் மம்மி எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு அவ்வளோக்கா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி. என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம், பாப்பாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போனதும் நான் இந்த கலர் தான் எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னதுனால சரி ஓகேடா நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் இதை வந்து கொடுத்துட்டேன். எக்ஸஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து பாப்பாக்காக எடுத்துருக்கிறதுங்க. இதோட ஷால் பார்த்தீங்கன்னா இது ஹேண்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியோட இதோட ரேட் பேண்ட் பார்த்தீங்கன்னா மாதிரியே தாங்க. 1595. எங்கள் மம்மியோடது மாதிரியே தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 679ங்க. இதுவும் கொஞ்சம் ஷைனி டைப் மாதிரி தாங்க பேண்ட்டு. இது என்னோடது ஆங்கிள் ஃபிட்டிங் பேண்ட்டுங்க. ஸ்மால்ங்க, என்னோட சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஆங்கிள் ஃபிட்டுங்கிறனால எனக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும்னு எடுத்துருக்கேங்க. ஆமாங்க. அடுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த சம்யுக்தாக்கு கொஞ்சம் தமிழ் தற்குறிங்க, அதனால ஏதாவது ஒன்று உழப்புனா மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸுங்க. செட்டாக வந்த ட்ரெஸ்ஸுங்க. ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த கலர் க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கிடையாது, உங்களுக்கு தெரியுற க்ரீன். இதுலேயும் வந்து லைட் க்ரீனு, லைட்டு இலை பச்சை கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர். இது நல்லா இருந்துச்சு. சம்யுக்தா போட்டு காட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பேண்ட்டு, இது வந்து டாப்பு. தங்க அப்படியே மடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் காட்டுங்க. பேண்ட்டில் வர டிசைன் தான் கைக்கு வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக மடிச்சிருங்க. ரேட் எங்கே இருக்குமோ? 1995. பட் இதில் பார்த்தீங்கன்னா டாப்பு, ஷாலு, பேண்ட்டு எல்லாமே வந்துடுது. ஷால் பார்த்தீங்கன்னா மாங்காய் சைடில் பார்த்தீங்கன்னா மேங்கோ மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அந்த சுடியில் இருக்கக்கூடிய அந்த டிசைனே கொடுத்துருக்காங்க. பட் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக மேங்கோ மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சன்னமாக வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா போட்டால் பாப்பாவுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் டிசைன் காட்டுத்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க ஃப்ரண்ட்டை. பாப்பா போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பாவுக்கு போடும்போது. அதனால் இது வந்து பிடிச்சிருக்குதுன்னு எடுத்துட்டாங்க. பாருங்கள் இங்கே என்னோட ட்ரெஸ் அவங்க எப்படி போட்டிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸாவது ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு ட்ரெஸ் கூட ஃபோல்ட் பண்ணி போடல. ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸை எப்படி போத்து நான் அப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். எனக்கு இந்த நெக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இங்கே ரவுண்ட் கட் மாதிரி வந்து வி கட். அவங்க ஆக்சுவலாக சுடிதாரே வியர் பண்ணினதில்ல, ஒரு 2-3 சுடிதார் தான் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அதனால எதை பார்த்தாலும் அவங்களுக்கு புதுசாக தெரியுதுங்க. அது அந்த நெக் டிசைன் கூட என்னோட மம்மியோட ஃபேவரெட்டுங்க. எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி எடுத்தோம். ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டும்போது இது வேற ஒரு ப்ளூவாக தெரியுது. இது வந்து ராமர் பச்சையிலேயே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய பச்சை, அந்த மாதிரியானது. பாப்பாவோட ஸ்கின் டோனுக்கு வந்து இது நல்லாவே மேட்ச் ஆகும், அதுக்காக இது எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேண்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு தான் பாப்பாக்கும். ஃபுல் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி. இது நீட்டாக எங்கள் மம்மி தாங்க ஃப்ரண்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் நீட்டாக நம்ம ஃபோன் பண்ணணும், இல்லைன்னா மம்மி இது மாதிரி நம்மளதோ கசகசன்னு பாருங்க என்னோடது பாருங்க, மனசாட்சியே இல்லாமல் எப்படி போட்டிருக்கா. 3000 கொடுத்து எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோடது மட்டும் எவ்வளோ அழகாக பார்த்து ஃபுல்லாக கூட விரிச்சு காட்டலீங்க. இல்லைங்க, நான் ஒரு டைம் போட்டுட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. அப்போ உங்களுக்கு ஃபியூல் வியூ காட்ட முடியுங்க. ஆனால் இப்போதைக்கு
நான் இப்படியே காட்டுறேங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுங்க. இதுவும் அதே மாரி நெக் தான் குடுத்துருக்காங்க. ஆனா இதோட ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷால் எடுத்தேங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சாண்டல்ல குட்டி குட்டி ஃப்ளார் வந்த மாதிரி இருக்கும். பார்டர் மட்டும் இது பார்த்தீங்கன்னா, இன்சைட் இது வந்து உள்ள ஃபுல்லா இந்த கலர் வரும். பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி மாரி குடுத்துருக்காங்க. வரும். அழகா இருந்துச்சு பார்க்கறக்கே அழகா இருந்துச்சு. குட்டியா வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம ஒன் சைடு வந்து ஷால் வந்து பாப்பாக்கு போட்டா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதானா சார்? அவ்வளோதான் மம்மி. இதோட நெக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாரி ரவுண்டா வந்து ஒரு வி நெக். அத குடுத்துருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்ஸ்டோருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாலாம் எதுவும் பண்ணி குடுக்கலீங்க. நம்ம வந்து 4, 5 இயர்ஸாவே நான் இங்க வரும்போது எல்லாமே இன்ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதனால நான் இங்க வந்து எடுப்பேன். முக்கியமா குவாலிட்டிய விட எனக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவா நம்ம எடுத்து குடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முருகேஸ்வரி சிஸ்டர் அவங்க கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து உங்களோட சுடிதார் எல்லாமே வந்து அப்படியே வச்சிருக்கீங்க? புதுசு மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம கிளாத் வந்து எடுக்கிறோம். ஒரு சுடி எடுக்கிறோம் அப்படின்னா, என்னோட யாசமிக் அம்மாவோட காலேஜ் போனபோது போட்டிருந்த சுடி கூட நீ இப்போ யூஸ் பண்றீல்ல? ஆமாமா. ஆல்டர் பண்ணி போட்டேன். ஆல்டர் பண்ணி பாப்பா வச்சிருக்காங்க. ஏன்னா பாப்பாவோட உடம்பு தான் இருக்கும் எனக்கு அப்போ. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்பா கூட 2, 3 சுடிதார் போடுறாங்க. எப்போ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நம்ம எடுத்த ட்ரெஸ் கூட அவங்க போடுறாங்க. உங்களுக்கே 14 இயர்ஸ் ஆச்சா? 14 இயர்ஸ். 14 இயர்ஸ் ஆச்சா? 15, 16 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாப்பா வியர் பண்றாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோல்டு பண்ணித்தாங்க அப்படியே. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளீனிங் ப்ளஸ் கிடைக்குது இல்லைங்களா? நான் வந்து கிளீனிங் ப்ளஸ் வச்சு தான் வந்து எல்லா சுடிஸுமே வந்து வாஷ் பண்ணுவேன். சுடி வந்து ஒரு டைம் போட்டுட்டு போயிட்டோ, இல்ல கொஞ்சம் அழுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு போட்டு நான் அத வந்து ம் நனைய வச்சு, அதுக்கப்புறமா வந்து கையிலேயே கும்மி 2, 3 டைம் தண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறமா நார்மல் ரைஸ் வடிக்கிற கஞ்சி இருக்குது இல்லங்க, அதுக்குன்னு நான் பெருசா வந்து புதுசா வந்து நம்ம என்னென்னமோ ரைஸ் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அப்ப சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற விஷயத்த சொல்றேங்க. அந்த ரைஸ் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியில வந்து நான் காட்டன் சுடியெல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா அத அப்படியே வந்து காய போட்டு எடுத்துருவேங்க. அப்படியே காய போடும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிலா இருக்கக்கூடாது. மார்னிங் டைம் நீங்க வாஷ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா, ஒரு 11:30ங்கில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறணும். அப்படி இல்ல நீங்க ஈவினிங் டைம் போடுறீங்க அப்படின்னா, நைட் வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறமா மார்னிங் ஒரு 10:00 பார்த்தீங்கன்னா, சுடிஸ் எல்லாம் வந்து திருப்பி எடுத்துறணும். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா துணி வந்து உங்களுக்கு வெளுத்து போகாது. அதே கலர்ல தான் இருக்கும். நிழல்ல மேக்ஸிமம் போடணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, கையிலேயும் கூட நெறைய இந்த சர்ஃப் எக்ஸல், அதுக்கப்புறமா ஏரியல் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அத வச்சு தண்ணீல வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு துணி வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா, கலர் வந்து டிஃப்ரெண்ட் வருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிளீனிங் ப்ளஸ் வச்சு தான் வந்து டாப் எல்லாமே டாப்பும் சரி, ஷாலும் சரி வாஷ் பண்ணுவேன். பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின்லேயே போட்டுருவேன். நீங்களும் அது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிளாத் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாம எப்பவுமே நல்லாருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.